என்னோடு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவை எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். 4:14 அதை செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3:7 சொன்னதை 4:14 ஆண்டவர் இம்மீடியட்டா உடனாகவே அவனை மேன்மைப்படுத்தி கனம் பண்ணி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மோசேக்கு எப்படி பயந்திருந்தார்களோ அதே போது உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் யோசுவாவுக்கும் அவர்கள் பயந்து இருந்தது போல ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் உங்களையும் என்னையும் நம்முடைய திருச்சபையையும் தேசத்தையும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாராக, கர்த்தர் கனம் பண்ணுவாராக. அல்லேலூயா. பல காரியத்தில் நம்ம மேன்மைப்படுத்தின ஆசீர்வாதமான வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்கிறோம். யோசுவாவை எப்படி மேன்மைப்படுத்தினார் என்பதாக. மேன்மைப்படுத்தப்பட்டவனாகிய தாவீது எப்படிப்பட்ட மேன்மை அடைந்தான் என்பதை தியானித்தோம். கடந்த நாட்களில் மேன்மையை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார், மேன்மை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அமைதியாக இருக்கக்கூடாது, இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நாட்களில் உதவியாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஆமானையும் மேன்மைப்படுத்தினார், ஆகாகியனாகிய ஆமானையும் மேன்மைப்படுத்தினார். நம்ம மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிற காலங்களில் சத்துருவும் மேன்மைப்படுகிறது போல இருக்கும். உடனே நம்ம எரிச்சல் அடையக்கூடாது, ஐயோ இவர்களெல்லாம் மேன்மைப்படுறாங்களேன்னு யோசிக்க கூடாது. ஆண்டவர் என்ன மேன்மைப்படுத்துகிறார், என் வேலையை மாத்திரன்னா நான் கரெக்டாக செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வேத பகுதி ஒரு மாதமாக என் இருதயத்தை போட்டு அரித்து கொண்டிருக்கிற ஒரு வேத பகுதி. என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினான். இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினார் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இங்கே ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். யாரு? ஆசாரியனாகிய ஆரோனின் மகனாகிய எலெயாசாரின் மகனாகிய பினகாஸ். ஆரோன் மரித்த பின்பு ஆரோனுடைய வஸ்திரத்தை கழட்டி எலெயாசாரின் மீது போட்டு எலெயாசாரை ஆசாரியனாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் பினகாஸ் எலெயாசாரின் மகன் ஆசாரியராக இன்னும் மாறவே இல்லை. அவன் இன்னும் ஆசாரிய பட்டத்துக்கு வரவே இல்லை. அந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பார். ஆனால் டைரக்டாக பரலோகத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு, பரலோகத்திலிருந்து வருகிற திட்டம், பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம்தான் அங்கே நிறைவேற்றப்படும். ஆண்டவர் சொன்னது போல மோசேட்ட பேசினார். உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யணும், ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யணும், அதே போல ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும், அபிஷேக எண்ணெய் எப்படிப்பட்டதா இருக்கணும், எல்லாமே அங்கே மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரின்படி செய்ய நீ கவனமா இரு என்று ஆண்டவர் சொன்ன வாக்கின்படிதான் அங்கே மோசே எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன், பரலோகத்திலிருந்து வந்த தொடர்பை வைத்துத்தான் அங்கே மோசே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே வந்தான். ஆசாரியனாகிய ஆரோனை அபிஷேகம் பண்ணி அவனை
அபிஷேக தைலத்தினால நிரப்பி ஆசாரிய வஸ்திரத்தை கொடுத்து அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொன்னது நிமித்தம் மோசே அந்த பொறுப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுத்தார். ஆசாரியனாகிய ஆரோன் மரித்த பின்பு அந்தருடைய பொறுப்பு மேன்மை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு போனது. ஒருவன் மரித்த பின்பு அந்த அபிஷேகம், ஒருவன் மரித்த பின்பு அந்த மேன்மை, ஒருவன் மரித்த பின்பு அந்த கனம், ஒருவன் மரித்த பின்பு அந்த போஸ்டிங், அந்த இடத்தை ஆண்டவர் ஃபில் பண்ணும்படி யாரை கர்த்தர் நியமிக்கிறாரோ அவர்களுக்கு அந்த ஆசாரியர் பட்டத்தை தேவன் கொடுத்து மேன்மைப்படுத்துறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போலதான் ஆசாரியனாகிய ஆரோன் மரித்த பின்பு எலெயாசாரை கர்த்தரே சொல்லுகிறார், அவன் ஆசாரியனாக வை, அவன் அந்த வஸ்திரத்தை போட்டு மேன்மைப்படுத்து என்று சொல்லுகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மேன்மைப்படுத்தினவ. ஆனா இங்க வேத வசனத்தில் வாசிக்கப்பட்டதில்லை. பினகாஸ் ஆண்டவர் எங்கேயுமே அங்க எலெயாசார் மரிக்கல, எலெயாசார் உயிரோடு தான் இருக்கிறார். எலெயாசார் ஆசாரிய பட்டத்தில் மேன்மைத்துவத்தில் தான் இருக்கிறார். நல்ல ஒரு சீஃப் ரெவரண்டா, பிஷப்பா, ரைட் ரெவரண்டா மேலே தான் கனத்துக்குரிய இடத்துல அவர் இருக்கிறார். அங்க யாருமே மரிக்கல, எலெயாசார் மரிக்கல. ஆனா எலெயாசார் உயிரோடு இருக்கும் போதே, அவன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலேயே கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்து அவனை ஆண்டவரே சொல்லி, எல்லாம் கர்த்தர் மோசேட்ட சொல்லி, மோசே அங்க ஆரோன்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். இப்போ கர்த்தர் மோசேட்ட சொல்லி, மோசே எலெயாசாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஆனா இங்க பரலோகத்தில் இருந்தே கர்த்தர் டைரக்டா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் மகன், என் ஆசாரியர், ஆசாரியனாகிய ஆரோனின் மகனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினபடினால அவனோடு நான் ஒரு நித்திய உடன்படிக்கை, எவர்லாஸ்டிங் கவனன்ட், நித்திய உடன்படிக்கை நான் அவனுக்கு பண்ணுகிறேன். என்ன செய்ய போறேன் தெரியுமா? எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி என் உக்கிரத்தை மாற்றி தேசத்தில் வாதையை நிறுத்தினபடினால நானே அவனை நித்திய ஆசாரிய பட்டத்திற்காக அவனை நான் உடன்படிக்கையாக உண்டாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தரை டைரக்டா வந்து ஒரு மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவர் இல்லாதிருந்த போது இன்னொருவரை மேன்மைப்படுத்தலாம். மோசே இல்லாதிருந்த போது கர்த்தர் ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இங்க எலெயாசார் ஆசாரியனா இருந்த போதும் அவனுடைய மகனாகிய பினகாசை கர்த்தரை மேன்மைப்படுத்தினது போல பல பேர் மேன்மையில் இருக்கலாம் உங்கள் சூழ்நிலையில். ஆனால் ஆண்டவர் அவர்களையும் வைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக நித்திய ஆசாரிய உடன்படிக்கை, ஆரோன் மரித்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு அந்த மேன்மை வரும்னு எலெயாசாருக்கு தெரியும். அது கர்த்தர் நினைத்தா யார் மேலே இரக்கமாக இருக்காரோ, யார் மேலே உருக்கமாக இருக்க சுத்தமாக இருக்கிறாரோ, யாரை உயர்த்த சுத்தமாக இருக்கிறாரோ, எந்த மனிதனை மேன்மைப்படுத்த சுத்தமாக இருக்கிறாரோ அவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் இங்கே கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்றார், எவன் மரிச்சாலும் சரிதான், எவன் உயிரோடு இருந்தாலும் சரிதான், எவன் இல்லாம போனாலும் சரிதான், உன் சந்ததியை நான் இன்றைக்கு மேன்மைப்படுத்த போகிறேன். நீ உன் சந்ததி முழுவதும் ஆசாரிய உடன்படிக்கை. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிறார், யாரோ இருந்தார், அவர் இருந்த பின்பு இல்லாத பின்பு உன்னை மேன்மைப்படுத்துறதல்ல, அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் இந்த கடைசி நாட்களில் எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிற காலம் வருகிறது. அது நீங்கள் இருக்கும் போதே உங்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறதையோ, நீங்கள் இருக்கும் போதே உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறதையும் உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போறார். சில நேரம் இப்படி இருக்கும்ல, என் பிள்ளை தருதலையாக இருக்குது பிரதர், இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்லாம் சொல்லுவீங்கள. இல்லை இல்லை, ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. சில பேருக்கு பிள்ளைய குறித்த வருத்தம் இருக்கா, குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் கருத்து, இது என்ன ஆக போதே தெரியலையே, நாங்கள் பிரயாசப்படுறோம், போராடுறோம் பிள்ளையக்காக. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். நீங்கள் ஒரு சில காரியங்களை செஞ்சால் உங்கள் பிள்ளைய கர்த்தர் பார்த்துக்குவார்.
மெதுவாக சொல்லுங்க. நல்லா கைத்தட்டி ஆண்டவரை மயம்படுத்துங்களேன். நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்றாரு. அப்போ பைபிளை வசனத்தை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைய கர்த்தர் மறக்க மாட்டார். வசனம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய வார்த்தை மிக 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 முக்கியம். இந்த வசனத்தை மறக்காமல் இருக்கணும். பைபிளை பிடிங்க. ஆமாம், நல்லா அப்படியே பிடிச்சி உயர்த்தி, ஆண்டவரே ஒரு நாள் நான் அதை மறக்க மாட்டேன் சொல்லுங்க. தினந்தோறும் வாசிப்பேன், தினந்தோறும் தியானிப்பேன், தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணுவேன். நான் இந்த வேதத்தை மறந்தேன், கர்த்தர் என் பிள்ளைய மறந்துடுவா. இதை நேசிக்க, ஆண்டவரை வாசிக்க, தியானிக்க, ஆண்டவரை ஆராய்ச்சி பண்ண எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். இந்த வசனத்தை கை கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை இப்படி மேன்மைப்படுத்தினியா? அவன் இருக்கும்போது ஆசாரியனை ஆகாதிருந்த போதே கர்த்தர் பினகாசை ஆசாரியனை நான் நியமிச்சிட்டேன். அல்லேலூயா. சவுல் ராஜாவாக இருந்தபோதே கர்த்தர் அவனை தள்ளி இஸ்ரவேலில் தாவீதை கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு அவனை மேன்மைப்படுத்தினான். அவன் ஆல்ரெடி இருக்கும்போதே அவன் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆனால் பாருங்கள், சில நேரம் ஸ்தானம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஒரு பிளேஸ், ஒரு இடம், அதுதான் நினைக்கிறோம். அது அல்ல. உண்மையான மேன்மை பரலோகத்திலிருந்து இருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. ஆமாம், தாவீது இஸ்ரவேலில் ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்றதுலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொன்னது எப்போ? 1 சாமுவேல் 16 13 இருதயத்துக்கு ஏற்றவனை தேடி போகிறேன்னு போயிட்டார். நம்ம ஆள் அன்னைக்கே கிளம்பிட்டார். பல பேர்கிட்ட இருந்து கர்த்தர் கிளம்பிட்டார். உங்களுக்கு தெரியாது. சில பேர் இப்போ இருக்கிற மேன்மை, இப்போ இருக்கிற ஸ்தானம் தான் நான் இருக்கிற மேன்மை இல்லை. கர்த்தர் பல பேரை விட்டு நகர்ந்து போயிட்டார், பல பேரை விட்டு தள்ளிவிட்டார். கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவர்களை தேடி போகிறார். ஸ்தானம், மேன்மை, கணம், உயர்வு என்பது ஏதோ ஒரு பெரிய பட்டமோ பெரிய அடைமொழியோ அல்ல. அதைவிட பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்னை அங்கீகாரம் பண்ணுகிறது தான் இருக்கிறதிலே கர்த்தர் எனக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற மேன்மை. நாட் ஓன்லி போஸ்டிங். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அது வந்தது போனதெல்லாம் போஸ்டிங்ல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. மேன்மைங்கிறது உலகம் கொடுக்கிற போஸ்டிங்கை வச்சு அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, பரலோகம் மேல இருந்து கொடுக்கிற ஃபுல் பவர். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்துறார், உயர்த்துறார், கனம் பண்றார். அப்போ பினகாசை கர்த்தர் நித்திய ஆசாரிய உடன்படிக்கை நான் அவனுக்கு கொடுக்கிறேன், மேன்மைப்படுத்துவேன். ஏன் இதை சொன்னாரு? வேதம் என்ன சொல்லுகிறது? 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதற்குரிய பதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் சபை நடுவிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகி இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இவனை நான் பெருமைப்படுத்துறேன், இவன் சந்ததியை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய வாதை தேசத்தில் அழித்து கொண்டிருக்கிறது ஜனங்களை. இந்த வாதையை நிறுத்தின ஒரு பக்தி வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதனினால கர்த்தர் அவன் சந்ததியையே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய வாதை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள், எல்லாம் எங்க பார்த்தாலும் மரணங்களும் ஓலங்களும் ஒப்பாரிகளும் கூக்குரலும் அழுகுரலும்
கேள்விகளும் உண்டாய்க்கொண்டே இருக்கிறது. ஏன்னு பல கேள்விகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆசாரியனாகிய ஆரோன் மரித்த பின்பு பிரமாணத்தை வாங்கினவனும் அங்கு இல்லை. பிரமாணத்தை பேசுகிற ஆரோன், ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிறவனும் வாதையை நிறுத்த முடியவில்லை. ஆனால் வசனத்தை வாங்கினவனும் வசனத்தை பேசுகிறவனாலும் வாதையை நிறுத்த வழி இல்லை. ஆனால் வசனத்தை கை கொள்ளுகிறவன், வசனத்தின்படி நடக்கிறவன், வசனத்தை கிரியைகளிலே காட்டுகிற ஒரு மனிதன் எழும்பி ஒரு ஈட்டியை எடுத்து உருவ குத்தின போது வாதை நின்றது. வசனத்தை வாங்குகிறவர்களும் வசனத்தை பேசுகிறவர்களாய் மாத்திரம் இந்த நாளிலே வாதை நிற்காது, மேன்மை வராது. அதன்படி எவர்கள் நடக்கிறார்களோ, அதன்படி எவர்கள் கை கொள்ளுகிறார்களோ, எவர்கள் அதை எழும்பி கிரியைகளிலே செயல்படுத்தி காட்டுகிறார்களோ, அவர்களை தான் தேவன் இந்த கடைசி நாட்களிலே மேன்மைப்படுத்துவார். அந்த சந்ததியை தான் தேவன் மேன்மைப்படுத்த போறார். அல்லேலூயா. ஆமா. ஏன் வாதம் வந்துச்சு? ஏன் வாதம் வந்துச்சு? 22ஆம் அதிகாரம் என்னாகும், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 22ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் பிழையாம் அங்கே பாலாக் ராஜா, மோவாப் தேசத்தின் ராஜா பாலாக் பிழையாமை கூலிக்காக அழைப்பித்தான். எதுக்கு அழைச்சான்? ஒரு விதமான கூட்ட ஜனம் என்னை மூடி வளைத்து கொண்டிருக்கிறது, இவங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் வந்து இவங்களை சபிச்சின்னா இந்த ஜனங்களை நான் எளிதாக யுத்தம் பண்ணி ஜெயித்து விடுவேன். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாரையோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதும், நீ யாரை சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ சபியும் நான் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளுகிறதற்கு எனக்கு மிகவும் லகுவாயிருக்கும். ஆதலால் நான் உம்மை இன்னும் கனம் பண்ணுவேன், இன்னும் உம்மை மேன்மைப்படுத்துவேன், இன்னும் நான் உம்மை உயர்த்துவேன். அங்கே பிழையாம் இஸ்ரவேலில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. நான் தீர்க்கதரிசி, ப்ராஃபட், பிரசங்கியார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பேசுகிற ஆளு. ஆனால் கணத்துக்கும் மேன்மைக்கும், உலகம் கொடுக்கிற கணத்துக்கும் மேன்மைக்கும் காணிக்கைக்கும் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களை வேதம் இது காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. பிழையாம் சொல்லுகிறான், என் வீடு முழுவதும் ஆஸ்தினாலே நீ நிரப்பினாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன்னு சொல்கிறார். அப்படின்னா இலை மறைவு காய் மறைவுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? தமிழில் பேசுவாங்க, வஞ்சி புகழ்ச்சி அணின்பாங்க. இலை மறைவு காய் மறைவாய் பேசுகிறது, இகழ்வது போல புகழ்வது, புகழ்வதை போல இகழ்வது. ஆமாம், இலை மறைவு காய் மறைவாக பேசுகிற ஒரு தமிழை மாதிரி ஒரு இன்பமானது ஒன்றும் இல்லை. இவன் எப்படி அடிக்கிறான் பாருங்க. நீர் வீடு முழுவதும் ஆஸ்தியினாலும் வெள்ளியினாலும் பொன்னாலும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனாகிய கர்த்தரை கட்டளையை நான் மீறக்கூடாது. அப்படின்னா என்ன? நான் மீற மாட்டேன்றது இல்லை. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக காணிக்க கொடுத்துட்டிங்கன்னா நான் மீறுறதுக்கும் ரெடி தான். நீங்கள் கொஞ்சம் பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டா தலைகீழனாலும் நான் நின்று டான்ஸ் ஆடுவேன். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், காணிக்கை பணத்துக்காக இந்த கடைசி காலத்தில் ஊழியம் அதிகமாக எழும்பி கொண்டிருக்கிறது. எழும்பக்கூடாது. பணத்துக்காக ஊழியம் அல்ல, பொருளுக்காக ஊழியம் அல்ல, உலக மனுஷன் கொடுக்கிற மேன்மைக்காக ஊழியம் அல்ல. அந்த சந்ததி அழிந்து போய்விடும். நீதிமானை போல மரிப்பேனாக என்று சொன்ன பிழையாம் கடைசியில் பட்டயத்தில் செத்து யுத்தக்களத்தில் மடிந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. போட் அப்ப பிழையாம கூப்பிடுறான், ஒவ்வொரு கொடுமுடி உச்சியில இருந்து பலிபீடத்தை கட்டும், காளையை கொண்டு வரும், பலி செலுத்துவோம். பலி செலுத்தினதற்கு பின்பாக அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் பார்ப்பேன், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்றேன்பா அப்படின்னு சொல்லிவிட்டு 23ஆம் அதிகாரத்தினுடைய 9 11 வசனத்தை வாசித்தார். மலை கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குண்டுகளிலிருந்து நான் பார்க்கிறேன். அந்த ஜனம் ஜாதி ஜனத்தோடு கலவாதபடி அவர்கள் தனியே வாசமா இருக்கிறார்கள். யாரோடையும் மிங்கிள் ஆகல, கலவரதில்லை, யாரோடையும் ரொம்ப கலந்து போறதில்லை. அப்படின்னு உலக மனுஷனோடும் உலக காரியத்தோடும் இசைந்து போகாமல், ஒத்து ஊதாமல், உலக வேஷத்தோடு தரித்து போகாமல் அவர்கள் தனியா இருக்காங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுனிக்கா இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்ம
நம்மை பார்த்து தேவன் சொல்ல விரும்புகிறது, இந்த உலகம் பார்த்து நம்மை சொல்ல தேவன் எதிர்பார்க்கிறது, ஆசைப்படுகிறது. இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் பரிசுத்த ஜாதி, இந்த ஜனம் கர்த்தருக்காக வாழுகிற ஜாதி, இது ஜெபம் பண்ணுகிற அல்லேலூயா கூட்டம். இவருடைய Dress கொஞ்சம் வித்தியாசம், இவருடைய பேச்சு இவர்களுடைய வித்தியாசம், இவருடைய நடக்கை கொஞ்சம் வித்தியாசம். ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டது போல நன்மையும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஊரோடு ஒத்து வாழாமல், ஊரோடு ஒத்த வேஷம் தெரியாமல், உலக ஃபேஷனை தரித்து கொள்ளாமல் நீங்களும் நானும் இந்த கடைசி எழுப்புதல் காலத்தில் தனியா இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சபிக்கிற கூட்டமெல்லாம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறார்? யூனிக். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பார்த்தா தெரியும், இது இந்த பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை, இந்த ஆளை பார்த்தா தெரியும் இது சபைக்கு போகிற கூட்டம் அப்படின்னு தெரியணும். ஆமென். இது சும்மா சபைக்கும் போகும் சண்டையும் போடும் சொல்லப்படாது. அல்லேலூயா. இது வேதமும் தூக்கும் வேதனையும் படுத்துன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஊருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்படி இப்படிலாம் இல்லை. எல்லா ட்ரெஸ்ஸும் பரிசுத்தமான பர்ஃபெக்ட் ட்ரெஸ்ஸாக மாறணும். ஆமென் சொல்லுங்க. நம்மளை பார்த்தா வித்தியாசமாக இருக்கணும். சொல்லுங்க, வித்தியாசம். 18-19 பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லி செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, இஸ்ரவேலுக்கு விரதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று ஒரு மேலிருந்து 2வது மலையிலிருந்து பார்க்கும்போது வார்த்தை வருது. இது வாக்கு தத்தம். முதல்ல வித்தியாசம், 2வது என்னது? வாக்கு தத்தத்தை கர்த்தர் சொல்றார். மேலிருந்து பார்க்கும்போது பிழையா மூலியமா சொல்றார், வாக்கு தத்தத்தை சொல்றார். என்ன வாக்கு தத்தம்? இது வித்தியாசமான கூட்டம், இது வாக்கு தத்தத்தின் சந்ததி. ஆமா, யாருக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுப்பாரு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் வாக்கு தத்தம் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு வாக்கு தத்தம் தருவாரு? ஆமா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், தேசத்தை, இனத்தை, ஜனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, கீழ்ப்படி, உனக்கு வாக்கு தத்தம். நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே இரு, உனக்கு வாக்கு தத்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீ என்ன நோக்கி பாரு, உனக்கு வாக்கு தத்தம். யாரெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறீர்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் வாக்கு தத்தத்தினால் நிரப்புவார். அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். 3வது வேதம் சொல்லுகிறது, அதே 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி, நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன். தண்ணீர்களின் ஓரமாக நடப்பட்ட, ஆறுகளின் ஓரமாக நடப்பட்ட பிள்ளைகள் எப்படி வளருவார்களோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு தருவேன்னு 3வது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். முதல்ல வித்தியாசம், 2வது வாக்குத்தத்தம், 3வது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை. ஆமென் சொல்லுங்களேன். யார் கர்த்தருக்கு பிரியம்? தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன். ஏன்? ஜெபம் பண்ணினான். ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். கோரேஸ் கர்த்தருக்கு பிரியம். ஏன்? ஆலயத்தை கட்ட எழும்பினான். தாவீது கர்த்தருக்கு பிரியம். ஏன்? இருதயத்துக்கு ஏற்றவைகளையும் சித்தமானவைகள் எல்லாம் செய்தான். ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியம். ஏன்? தேவனோடு சஞ்சரித்தான். அவன் ஃபேமிலி மேனாக இருந்தாலும், குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போனான். கர்த்தருக்கு பிரியமானவன் என்று கர்த்தராலே நற்சாட்சி பெற்றான். அப்போ கர்த்தருக்கு பிரியம் யாரு? சித்தத்தை செய்கிறவன். கர்த்தருக்கு பிரியம் யாரு? ஜெபிக்கிறவன். கர்த்தருக்கு பிரியம் யாரு? சபையை எழும்பி கட்டுறவன். கர்த்தருக்கு பிரியம் யாரு? ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவன். அல்லேலூயா. அவனுக்கு தான் தண்ணீர்களில் ஓரமா நடப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தர்றார். இந்த எல்லா பிளெஸிங்கையும் சொல்லி பிழையாம் சொல்லிட்டு வந்துட்டு, ஆமா, பாலாக் சொல்றான், இதுவரை 3 வரை நீ சபிக்க சொன்னா ஆசீர்வதிக்கிறீர், என்ன வேலை, காசை வாங்கிட்டு உனக்கு மேன்மையை கொடுத்தா நீ இந்த சேட்டையாக கொடுக்குற அப்படின்னு சொன்ன போது வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வதிக்க கட்டளப்பட்டிருக்கிறேன், அதை நான் திருப்பக்கூடாது. சிம்பிள் திங், திருப்ப மாட்டேன் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பிறகு சரி போ அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பிழையாம் என்ன செஞ்சாரு? போற போக்கிலே ஒரு குண்டை போட்டு போறாரு.
என்னது இந்த போகிற வாக்கிலே குண்டு போடுற விஷயம் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ஸ்தோத்திரங்க, சர்ச்சில் நல்லா எல்லாம் மீட்டிங்லாம் நடக்கா, நல்லா இருக்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே கொஞ்சம் நல்லா, ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கக்கா எல்லாம் செய்யுங்க, ஆனால் வந்துட்டு முடிஞ்சவொன்னே போயிருங்கக்கா டம். சர்ச்சுக்கு வாங்க போங்க, ஆனால் எதுலேயும் கலந்துடாதீங்க, மிங்கிளாயிராதீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க, போனோமா வந்தோமா காணிக்க போட்டோமா இருங்க டம். இந்த போகிற போக்கிலே குண்டு போடுறதுன்னு இருக்குல்ல ஒன்று, உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா அப்புறம் அணியாக இருக்குது. இந்த காலையில் 6-7 மணிக்கு பாவமாக இருக்குது உங்களை பார்த்தா. போகிற வாக்கிலேயே குண்டு போடுறது. பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. பாருங்கள், தெரியும்னு தெரியாதுக்கா அப்படின்னு அப்புறானியாக சில பேர் சொல்கிறத பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் சொல்கிறேன், டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் குண்டு போடுறதுன்னா என்னதுன்னு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆமாம், போகிற பாக்கிலே குண்டு போட்டு போகிறது. ஆமாம், கொளுத்தி விட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது. தமிழ் கூட தத்தளிக்குது. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது. ஆமாம் ஆமாம். கூட கொஞ்சம் எரியும், கப்பக்கான்ட்டு. ஆமாம், இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் போகிறதுல சில வீட்டுக்கு, கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்ம ஃபேமிலியில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருப்பாங்க. கடைசியில் போகும்போது எல்லாம் சூப்பர் மாப்பிள்ள, சாம்பார் மட்டும் கடைசியில் தண்ணி ஆயிடுச்சுப்ல டாம் அப்படின்னு போட்டு போயிட்டே இருப்பான். கொதிச்சுக்கிட்டு இருக்கும் சில ஆட்களுக்கு. ஆமாம் மாப்பிள்ள நல்லா என்ன மாச்சானின்னு எல்லாம் போனேன். உங்கள் மாமா உன்னை கண்டுக்கிற மாதிரி தெரியலையா மாப்பிள்ள டம். இதை போகிற போக்கில் கொளுத்தி விட்டு போய் கடைசியில் குடும்பத்தில் உள்கொத்து வெளிக்கொத்து எல்லா குழப்படியும் பண்ணி விட்டு சில குறுப்பு கிளம்பிடும். அது பாட்டுக்கு ஜாலியாக தான் இருக்கும். இங்கே இவன் குழம்பி போய் கிடப்பான். இப்படி தான் பேழையாம் செஞ்சிட்டான். போகிற வாக்கில் குண்டு போட்டு போனான். இனி இவர்களை சவிக்கவே முடியாது என்று தெரிந்த பின்பு, ஆனால் இவன் கொடுத்த மேன்மை, இவன் கொடுத்த கணம், இவன் கொடுத்த பொண்ணு, இவன் கொடுத்த வெள்ளி, இவன் கொடுத்த பொருள், அதுக்கு இவன் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்திருக்கான் பாருங்கள். ரொம்ப நல்ல மனுஷன்தான். லஞ்சத்துக்காக சில ஆள் உண்மையாக வேலை பார்க்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஆள் பிழையாம். கனத்த உலக மேன்மைக்காக இவன் உண்மையாக வேலை பார்த்துருக்கான். அவர் இதெல்லாம் எனக்கு செஞ்சுருக்கார், அதனால நீதி நியாயத்தை பாரு. அவன் செஞ்சான் இவன் செஞ்சாங்கன்னா உன்னை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக அவன் செஞ்சுருப்பான், உனக்கு கனத்தை மேன்மையை கொடுக்க. ஆமென். அவன் பாருங்க கூப்பிட்டு சொல்கிறான் பிழையாம், ஒன்றுமே செய்ய முடியாத ஜனங்களை, ஆனால் சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் மெத்தடு சொல்லித்தரேன். என்ன மெத்தடு? ஆமாம், ஒன்றுமே இல்லை, விருந்து. சொல்லுங்கள். ஆமாம், ஃபீஸ்ட், பண்டிகை அப்படின்னு நம்ம பயல்கிட்ட கொஞ்சம் சொல்லி விடு. இந்த பயல்கிட்ட ஃபீஸ்ட்டு, சாப்பாடு, டான்ஸு, ப்ரோக்ராம், பாட்டு, ஆராதனைனா ஹாப்பி ஆயிடுவாங்க. உள்ளே கூப்பிடு. நீலாம் ஒன்றும் பாவம் செய்ய வைக்க வேண்டாம், நீலாம் ஒன்றும் ஜபிக்க வேண்டாம். நான்லாம் அவனே பாவத்தில் விழுந்து ஆண்டவரே அவர்களை என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவாருன்ட்டான். உன் ஜனமாகிய மோவாப் ஸ்திரீகளை நீ ட்ரெஸ்ஸை போட்டு அற நிர்வாணமாக பாடலோடு ஆடலோடு எங்கள் குடும்பத்தில் எங்கள் பண்டிகை கொண்டாடுறோம், விருந்து கொண்டாடுறோம், ஜஸ்ட் ஒரு இன்விடேஷனை போடு இன்விடேஷனை. ஆமாம், இன்றைக்கி சாயந்தரம் இன்விடேஷன் போட்டு கூட்டு வந்துடணும். விருந்து இல்லை, இங்கே பெரிய வார்த்தை இருக்கிறது. இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், பாட்டு, டான்ஸு, ப்ரோக்ராம், ஃபீஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிடு. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அந்நிய ஸ்திரீகளோடு உபச்சாரம் பண்ணி ஆண்டவருடைய கோபமே அவர்கள் மேலே வந்துடும். நீ ஒரி பண்ணாத. அந்த தேசத்தில் வேதம் பாருங்கிற, இஸ்ரவேல் சீத்தீமில் தங்கியிருக்கிற ஜனங்கள் மோவாப் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். உள்ளே போய் இன்விடேஷன் பண்ணாங்க. வேசித்தனம் பண்ணின போது தேசத்தில் வாதை வந்தது. இந்த வாதையை நிறுத்துறதற்கு அங்கே ஆசாரியன் முழித்து கொண்டிருக்கிற வேளையில் சபை நடுவில் இருந்து ஒருவன் எழும்பி ஈட்டியை பிடித்து உருவக்குத்தினார். வாதை நின்றது. கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. சென்டர் ஆஃப் த சர்ச். சொல்லுங்க. சபை நடுவில் யாருங்க இருக்காங்க? ஒரு இங்கிலீஷ் ஒரு வேதாம டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஆர்டினரி பிலீவர். சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தவன் பெனகாஸ். ஆசாரியனா கூட இல்லை. ஆசாரியன் எங்கே இருப்பான்? மேலே இருப்பான். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற ஆள். ஆனால் சபை நடுவில் யார் இருப்பா? சும்மா வந்து ஆராதனை அட்டன் பண்ணிட்டு வெறுமையாக போகிற ஆள்.
ஆர்டினரி பர்சன், ஏதோ சாதாரணமாக சபைக்கு வந்துட்டு போன ஒரு மனிதன் பினகாஸ். ஆனால் அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினான். இந்த கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் சபை நடுவிலிருந்து தான் கர்த்தர் பல பேரை எழுப்ப போகிறார். சபை நடுவிலிருந்து, மவுண்ட் சர்ச் ஆர் யூ ரெடி? நம் சபை நடுவிலிருந்து பல பேரை உங்களை கர்த்தர் எழுப்பி மேன்மைப்படுத்துகிற நாள் வருகிறது. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் பாராட்டினான் பினகாஸ். இயேசு கிறிஸ்து நேச வைராக்கியம் பாராட்டினார். இயேசு கிறிஸ்து சபைக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார். யெகூ கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார். எலியா மீது இருந்து விழுந்த சால்வை எலிசா பிடித்து, வைராக்கியம் என்னும் சால்வை பிடித்து யோர்தானை அடித்தான். 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்தது. வைராக்கியம் பாராட்டணும். யோசேப்பு பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டினான். வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளை கர்த்தர் எங்க இருந்தாலும் உங்க மேன்மை உங்களை தேடி வரும். நீங்க மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணணும் என்பது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு லீடரா இருக்கணும் என்பது மாத்திரமல்ல, உலகம் கொடுத்த ஒரு மேன்மையை சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய கனமும் உங்களுடைய மேன்மையும் உங்களை தேடி வரும். நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினால் போதும். ஜீல், அல்லேலூயா. நீ வைராக்கியம் பாராட்டுங்க, மேன்மை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சபை நடுவில் இருந்து ஆர்டினரி ஒரு பிலிவ், சாதாரண ஒரு விசுவாசி எழும்பினா, சாதாரண ஆள் தான். இங்கே பாருங்களேன், மோசேக்கு கத்த சொல்லி, கத்த சொல்கிறத மோசே ஆரோன்ட்ட சொல்கிறாரு. கமிஷன் இப்படி தான் ட்ராவல் பண்ணுது. சரியா? கமிஷன் இப்படி தான் ட்ராவல் பண்ணு. இன்ஸ்ட்ரக்ஷன் மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரி ஒரு கமிஷன். யோசுவாவுக்கு கமிஷன் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ தான் இந்த தேசத்து ஜனங்களை அழைத்து கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் நீ பங்கிட்டு கொடுப்பாய். கர்த்தர் கொடுக்குற கமிஷன். சரியா? கிரேட் கமிஷன் என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொள்ளுங்கள், அவர் உபதேசம் பண்ணுங்க, அதை போதிங்க, கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க, அவர்களை சீஷராக்குங்க. இது கிரேட் கமிஷன், ஆண்டவர் கொடுக்கிற கமிஷன். சரியா? இயேசு சொல்கிறார், இயேசுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன? நீ பூமிக்கு புழுதியில் இறங்கி பெத்தப்ராவிலே புழுதியில் புலதி என் ஜனங்கள் பாவத்துக்காக, சாபத்துக்காக, வியாதிக்காக நீ சிலுவை சுமந்து பாடுபட்டு நீ மரணித்து ஆக்கிரமத்தில் மரித்து உயிரோடு எழும். இது அவருக்கு கொடுத்த கமிஷன். நான் நிறைவேற்ற, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிக்கல, நிறைவேற்ற வந்து அவர் கொடுத்த கமிஷன். இங்கே பினகாசுக்கு யார் கமிஷன் கொடுத்தா? கமிஷன்னா இந்த கமிஷன் சொல்லலை. யார் ஆணை கொடுத்தா? யாருமே சொல்லலை. யாருமே சொல்லுங்க. யாருமே. நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், சில காரியம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். இவங்க தான் சொன்னா இல்லையா? சில காரியம் நான் சொல்கிறேன், இப்படி இப்படி செய்யணும், காணிக்கையா இப்படி இப்படி எடுக்கணும், இப்படி இப்படி செய்யணும். இது ஒரு கமிஷன், கட்டளை, ஆணை. பினகாசுக்கு யார் சொன்னான்னு பைபிள் இருக்குது? ஒருத்தரும் சொல்லலை. யாரோ சொல்லி செய்கிறவனுக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்த மாட்டார். சொல்லி சொல்லி செய்கிறவனையும் மேன்மைப்படுத்த மாட்டார். வாலண்டியரா தானா வந்து, ஐயோ வாத, ஐயோ பரிசுத்த குலைச்சல், பரிசுத்த வித்து அசுத்தத்தோடு கலந்து விட்டது என்கிற பாரம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் எஸ்ரா துக்கத்தோடு எழும்பினான். ஏன்? அந்நிய ஸ்தனங்கள், பரிசுத்த வித்து அந்நிய ஜாதியோடு கலந்ததே என்று துக்கம். இவனுக்கு யாருங்க துக்கப்பட சொன்னான்? ஒரு வேத பண்டிதனுக்கு ஜாலியாக இருந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு எழுதுனமா பாட்டை பாடினமா ஹாப்பியாக போனமான்னு விட்டுட்டு உட்காந்து துக்கம் ஏன் உன்னை யார் பட சொன்னான்? இவனை யார் துக்கப்பட சொன்னா? கர்த்தர் துக்கப்பட சொன்னாரா? இல்லை. அவனை ஜெபிக்க சொன்னாரா? மன்றாட சொன்னாரா? தானியேலை மன்றாட சொன்னாரா? எசேக்கியேலை புலம்பி அழுத சொன்னாரா? எஸ்தரை இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க யாராவது சொன்னாங்களா? இல்லை. வாலண்டியரா. எப்போ ஒரு ஸ்திரீக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, இயேசுவோட அவளுக்குள்ளே இருந்த ஆவியை 7 பிசாசை விரட்டிட்டாரு. அவள் நேராக போய் சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிற இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்து அவள் கண்ணீரினால் தலைமயிரினால் துடைத்து நனைத்து நலதம் என்கிற பரிமள தைலத்தை அங்கே உடைத்து வெள்ளக்கல் பரணியை உடைத்து இயேசுவின் மீது ஊற்றுகிறார். யாராவது சொன்னாங்களா?
சொல்லலையே. யோசேப்பு என்கிற அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என்கிறவன் யாரும் ஒரு காலம் வைக்கப்படாத கல்லறையை அவன் கொடுக்கிற காசுல வாங்கி இயேசுவை வைக்கிறதுக்கு கொண்டு போனான். அங்கே ஒரு பெரிய லினன் கிளாத்தை வாங்கி இயேசுவை துப்பட்டினால அதை மடித்து அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறதுக்கு யாராவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா? இல்லையே. இயேசுவின் சரீரத்தை, அடிக்கப்பட்ட சரீரத்தை போய் கேட்டு வாங்கினா யாராவது சொன்னாங்களா? சொல்லலையே. இவனாதானே செய்கிறான். சிலுவையை சுமக்கிறதுக்கு பலவந்தம் பண்ணினார்கள் பல பேர். அவனை இயேசுவின் சிலுவையை சுமக்கிறதுக்கு யாரை பலவந்தம் பண்ணினாங்க? அல்லேலூயா. யோசேப்பியா? அப்போ பாருங்க, ஒரு ஆளை பலவந்தம் பண்ணி செய்ய வைக்கிறாங்க. அவனை நான் சொல்றேன், நீங்களா செய்யுங்க, மேன்மை உங்களை தேடி வரும், உங்கள் சந்ததியை தேடி வரும். வாலண்டியராக சொல்லி சொல்லி செய்கிறவன் வேலைக்காரன், சொல்லாமல் செய்கிறவன் இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறவன் தான் பிள்ளை. கைத்தட்டி கத்துற வேலைக்காரன் இதை செய், இங்கே குப்பை இருக்கு, இங்கே தூசி இருக்கு, இதை தூக்கு, அங்கே வை, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. இது வேலைக்காரன் பண்ணுற வேலைங்க. பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? பாரப்படுற பிள்ளை, எழுப்புதலுக்காக நிற்கிற பிள்ளை, தேவ மகிமையை பார்க்கணும்னு விரும்புகிற பிள்ளை, கனத்தையும் மேன்மையை சந்ததியில் தேவன் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளை, எல்லா கண்களுக்கு முன்பாக, சமஸ்த இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக, சங்கடப்படுத்துறவர்களுக்கு முன்பாக, சொந்தங்களுக்கு முன்பாக என்ன மேன்மைப்படுத்துவார் விசுவாசிக்கிற பிள்ளை. யாரும் சொல்லி செய்ய மாட்டான். கர்த்தருடைய வார்த்தையை மேலேருந்து வருதோ வரலையோ ஆயிடும், எனக்கு எதுவுமே பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம், நானே செய்கிறேன். ஆமென். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பெரிய ஆளாலேயே செய்ய முடியாததை ஒருத்தன் செஞ்சு நிறுத்திட்டான வாதையை. சபை நடுவில் இருக்கிறவர்கள் சரியாக எழும்பிட்டீங்கன்னா இன்னைக்கு கொரோனான்னு, ஒமிக்ரான்னு, டெல்டான்னு எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்துறதுக்கு ஊழியக்காரங்கள உங்களால் முடியும். விசுவாசிக்கிறவன் கைத்தட்டுங்க, விசுவாசிக்கிறவன் நல்லா கைத்தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். இங்கே பாருங்க, ஈட்டியை பிடித்து போனவனுக்கு வேதத்தை வாசித்து பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மோசே அவர்களையும் ஆசாரனே எலெயாசாரின் குமாரன் பினகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். இரும்பு ஈட்டியை கையில் பிடிச்சவன். லேவியராகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் போடுங்க. லெவிட்டிகஸ் 26:19. உங்கள் வல்லமையின் பெருமையையும் முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும். வானத்தை இரும்பை போலவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் தடைப்பட்டுரும், மழை இருக்காது, பனி இருக்காது, ஒன்றும் இருக்காது. வானத்தை இரும்பாக்கிடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை வந்துருச்சு, இதெல்லாம் செஞ்சுட்டு வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வானத்தை இரும்பாக்கிடுவார். சாபம், ஆசீர்வாதமே இருக்காது, மழை இருக்காது, தேசத்தில் பஞ்சம் வந்துடும். ஆனால் இரும்பை கையில் பிடிச்சி குத்தினான். இரும்பு ஈட்டியை பிடிச்சான், சாபத்தை கையில் எடுத்தான். ஜனங்களின் ஆசீர்வாதத்துக்காக என் ஆசீர்வாதம் தடைப்பட்டாலும் தேசம் நன்மை பெற வேண்டுமானா நான் சாபத்தை கூட சுமக்கிறதற்கு இயேசுவை போல ஆயத்தமாக இருக்கணும். அவங்க குடும்பத்தை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. ஐயோ, இது எனக்கு இயேசு சாபத்தை சுமந்தாரா இல்லையா? ஏன் நீங்களும் நான் என்ன எப்படி இருக்கணும்ன்ட்டு சொல்லுங்க. ஆசீர்வாதமாக இருக்கணும், தேசம் சமாதானமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் எந்த டவுன் டு எர்த்துக்கும், நான் எந்த லெவலுக்கு இறங்கி போக நான் ஆயத்தமாக இருக்கேன். வானத்தை இரும்பாக்கிட்டாருன்னா ஆசீர்வாதமே தடைப்பட்டுரும். ஏன் ஆசீர்வாதம் தடைப்பட்டாலும் பரவாயில்லையா, எனக்கு வர வேண்டிய நன்மையோ மேன்மையோ தடைப்பட்டாலும் பரவாயில்லையா, தேசம் சமாதானமாக இருக்கணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். 2022 ஆத்துமா வேணும், 179 சபை உருவாகணும். இந்த பாரம் யாருக்குள்ளே வருதோ அவர்களை கர்த்தர் இந்த காலை வேளையில் மேன்மைப்படுத்துவா. தொனிக்கும் பூரிக்கைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். தொனிக்கும் பூரிக்கை, சிக்னல் ட்ரம்பட். என்ன ட்ரம்பட்? ஆமாம், எதிரி வரும்போது, எழுப்புதல் வரும்போது, வருகை வரும்போது ஒரு சிக்னல் வந்துச்சா இல்லையா? ஆமாம், சத்தம் கொடுக்கிற எக்கால சத்தம். அல்லேலூயா. ஆமாம்,
உங்களை கர்த்தர் அடையாளமாக மாற்றுவார். அடையாளமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். இரும்பை பிடிச்ச கையில் கர்த்தர் சில அடையாளங்களை இந்த கடைசி காலத்தில் தேவன் கொடுக்க போகிறார். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. ஆமென் சொல்லுங்க. சரி, அப்படியே 32ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தை மட்டும் வாசி முடிப்போமா? 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமான சேனாதிபதிகள் மோசேனிடத்தில் வந்து, உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கைகளில் கீழிருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம். அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும், சொல்லுங்க, ஒரு ஆளும் குறையவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தத்துக்கு புறப்பட்டு போன பினகாசு 1000 பேருக்கு 100 பேருக்கு அதிபதி வந்து தொகை பார்த்துட்டு திரும்ப வந்து சொல்கிறான், யுத்தத்துக்கு போயிட்டு வந்துட்டேயா. சரி, ஒருத்தனுக்கும் காலு போல, ஒருத்தனுக்கும் கை போல, ஒருத்தனுக்கும் தலை போல, ஒருத்தனும் சாகலை. அப்படின்னு என்ன? தொகை பார்த்ததில் ஒருவனும் மிஸ் ஆகலை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அத்தை சொல்கிற வார்த்தை உங்களுக்கு இதுதான், நீங்கள் பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் பூரிக்கும் எக்காலங்களையும் சுமந்து கொண்டு வருகிற பிள்ளைகள், ஈட்டியை பிடித்த கையில் இதை சுமக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. எதையுமே நீங்கள் இழக்க மாட்டீங்க. நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எதையுமே நீங்கள் இழக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் ஒன்றையும் இழக்க மாட்டீங்க, உங்கள் சொத்தில் ஒன்றையும் இழக்க மாட்டீங்க, உங்கள் நன்மையில் ஒன்றையும் நீங்கள் இழந்து போவதில்லை. வலது கரத்தை உயர்த்துங்க. ஒருவேளை இழந்து போயிருப்பீர்களானால் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப தருவாராக. ஒன்றையும் நீங்கள் இழந்து போவதில்லை. சர்ச்சில் ஒரு ஆளையும் நம்ம இழந்து போகிறது கிடையாது. சபையில் ஒரு நபர் ஆத்துமா கூட நஷ்டப்பட போகிறதில்லை, ஒருவர் கூட மறிக்க போகிறதில்லை. இழந்து போகாமல் கர்த்தர் தொகை பார்க்க சொன்னபோது 100க்கு அதிபதியும் 1000க்கு அதிபதியும் தொகை பார்த்தார்கள், ஒருவரும் குறைந்து போகவில்லை. ஒரு ஆசீர்வாதமும் இனி குறைந்து போகாது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் நன்மை குறைந்து போகாது, என் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் குறைந்து போகாது, எனக்கு கொடுத்தப்பட்ட பிஸ்னஸ் வேலையில் ஒரு நன்மை இனி குறைந்து போவது இல்லை, இல்லை, இல்லை. நீ யுத்தத்துக்கு போ, ஜபத்துக்கு போ, ஊழியத்துக்கு போ, தரிசனத்துக்கு போ. ஐயோ, நான் இங்கே ஊழியத்துக்கு போகிறதுனால, வேலைக்கு ஆண்டவரே பிசினஸ் இருக்கு, நான் இந்த நாள்ல ஊழியத்துக்கு போறேன், இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, நான் ஊழியத்துக்கு போறேன். இல்ல இல்ல, நீங்க யுத்தத்துக்கு போங்க. பாரத்தோட ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. உங்க பிசினஸ்ல ஒண்ணும் குறைந்து போவதில்லை. கிராம ஊழியத்துக்கு புறப்பட்டு போங்க. உங்க பிசினஸ்ல ஒண்ணும் குறைந்து போவதில்லை. உங்க வேலையில ஒண்ணும் குறைந்து போவதில்லை. உங்க ஒரு நன்மை உங்களுக்கு குறைவு பட போகிறது இல்லை. 50ஆம் வசனம், 50ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதரசங்களையும் மஸ்தகடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். இங்க பாருங்க, ஒன்னும் குறைஞ்சு போகல. மோசே கூப்பிட்டு, எப்பா உங்களுக்கு குறைஞ்சு போல இல்ல, நல்லா இருக்குல்ல, செழிப்பா இருக்கீங்களா, கொண்டு வாங்க காணிக்கைன்னு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் போதுதான் காணிக்கை குறித்து கேட்டானே தவிர அதற்கு பின்பாக மோசே எங்கேயும் கொண்டு வாங்கன்னு கேட்கல. உற்சாகமாக கொண்டு ஒரு இடத்துல மட்டும் வாங்கன்னு சொல்லி அந்த நாளில் சொன்னார். ஆனால் இங்கே யுத்தத்துக்கு போய்விட்டு போய் வந்தவர்கள் ஒன்றும் குறையவில்லை என்று சொன்னபோது மோசே காணிக்க கொண்டு வாங்கப்பான்னு கேட்கல. அவங்களே வாலண்டியரா காதணிகைகளையும் ஹஸ்தகடகங்களையும் பாதரட்சைகளையும் மோதிரங்களையும் ஆண்டவருக்காக காப்புகளையும் காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. மன உற்சாகமோடு கொடுக்குறாங்க. இல்லையா சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். கர்த்தர் இனி உங்கள் இடத்துல ஒன்றும் கேட்க மாட்டார். ஆண்டவரை கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற பிள்ளைகள், சாபத்தை பரவாயில்ல தேசத்துக்காக எதனாலும் கையில் தூக்க விரும்புகிற பிள்ளைகள், யாரும் சொல்லி செய்யாமல் நானே செய்வேன்னு வாலண்டியராக இறங்குகிற பிள்ளைகள், பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் அங்கே துணிக்கும் எக்காலங்களையும் பிடித்து கொண்டு போகிற பிள்ளைகள், ஒரு நன்மை உங்களுக்கு குறையாது. உங்கள்கிட்ட கர்த்தரா இனி கேட்க மாட்டா. நீங்களா கொடுக்கிற பிள்ளைகளா கர்த்தர் உங்களை மாற்றுவா. உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிரப்புவா. உங்களை தேடி சில நன்மைகள் வரும். நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டாம். உங்களை தேடி, உங்கள் குடும்பத்தை தேடி சில நன்மைகளை கர்த்தர் தருவா. எழும்புங்க, எழும்புங்க. உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். சபையை தேடி நன்மை வரும். ஆத்துமாக்கள் சபையை தேடி கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் மேய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்த, தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. அவர் மேய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்த, தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து கை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தி. சொல்லுங்களேன், அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. யாரோ சொல்லி வருகிறதல்ல வைராக்கியம், தானாகவே வர வேண்டும். யாரோ சொல்லி செய்கிறதல்ல ஊழியம், தானாகவே வர வேண்டும். யாரோ சொல்லி பாரம் அல்ல, தானாகவே வர வேண்டும். ஜனங்களை பார்த்தபோது, தேசத்தின் அருவருப்புகளை பார்த்தபோது அவனுக்குள்ளே வைராக்கியம் தானாகவே வந்தது போல எனக்கு அந்த பாரத்தை, அந்த கிருபையை, ஜெபாவிய இந்த காலை வேளையில் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்றோம். கைகளை உயர்த்தி வாலண்டியர்லி கர்த்தருக்காக நலதம் என்னும் தைலத்தை உடைத்தார். யூதாஸ் சொல்லுகிறான், இதை எவ்வளவு காசு கோவித்து தரித்திரத்து கொடுத்துடலாமே. தரித்திரர் எப்போது உங்களோடு இருக்கிறார்கள். நாம் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிற நேரமும் அடக்கம் பண்ணப்படுகிற நேரமும் வந்துவிட்டது. அதுக்கு அடையாளமாய் செய்கிறார். அவளை விட்டு விடுங்கள், என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் கர்த்தரிடத்துல நான் மிகவும் அன்பு கூறுகிறேன். இயேசுவின் அன்புக்காக நான் எதையும் செய்வேன். காலில் விழுவேன், பாதத்தை கண்ணீரினால் நினைப்பேன். நீ தண்ணீர் தரல, நீ நான் கண்ணீரினால் நினைக்கிறா. நீ என் காலை துடைக்கல, அவளோ மயிரினால் துடைக்கிறா. நீ வந்ததில் எனக்கு முத்தம் செய்யவில்லை, அவள் ஓயாமல் என் பாதத்தை முத்தம் செய்கிறா. யாரும் சொல்லி செய்யறதில்லையா, நீங்களே செய்கிறவர்களை தான். கர்த்தருக்காக நானே செய்வேன், இயேசுவுக்காக நானே வருவேன் சொல்றவர்களை தான் சந்ததியிலே கர்த்தர் மேன்மை கொடுப்பா. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகளை இன்றைக்கு குடும்பமாய் பிள்ளைகளின் மேன்மை பெரிதாயிருப்பதாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்.